இன்றைக்கி ஈவினிங் போல் ஸ்ட்ராங்காக ஒரு கப் டீ போட்டு அத்தையும் நானும் குடிச்சிட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு சமையலுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வரலான்னு அப்படியே ஒரு ஸ்டாப்பிங் போட்டாச்சு. அண்ட் தம்பிக்குட்டியை சமாளிக்கிறதுலாம் இப்போ பெரிய கஷ்டமாலாம் இல்லை. ஒரு தக்காளியை வாங்கி கொடுத்து உட்கார வச்சாலே போதும், அவர் பாட்டுக்கு பொட்டாட்ட உட்காந்துருந்தார். ஸோ அப்படியே வெங்காயம் தக்காளின்னு எல்லாமே வாங்கிட்டு நான் லாஸ்ட் வீக்கே சாய்பாபா கோயிலுக்கு போகணுன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. பட் போக முடியல. இந்த வீக் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு போயாச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த மொமெண்ட்டே. பெரும்பாலும் நான் இது வரைக்கும் சாய்பாபா கோயிலுக்கு அவ்வளோவா போனது கிடையாது. நான் அவ்வளோ டிவோட்டியும் கிடையாது. பட் இந்த தடவை போனது மனசுக்கு ரொம்ப சாந்தமாகவே இருந்துச்சு. அப்படியே பாப்பாவை டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஈவினிங் ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க உட்காந்தாச்சு. தம்பியை வச்சுட்டு எப்படி அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர் கையிலையும் ஒரு நோட்டையும் பேனாவையும் அப்படியே பாப்பாவோட செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கையும் கொடுத்துட்டேன். அவருக்கு புரியுதோ இல்லையோ படமாவது பார்க்கணும்னு உட்கார வச்சுட்டு அப்படியே பாப்பாவுக்கு ஒரு ஹோம்ஒர்க்காக சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் அவளுக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் கொஞ்சமாச்சும் நல்ல மார்க் வாங்குவாங்க அப்படின்னு